வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற 2ஆம் பருவத்தில் இருக்கிற முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இது செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் எது இம்பார்ட்டனோ அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம். விவேக சிந்தாமணி இது சிலபஸில் இல்லை, ஆனால் வந்து நம்மளுக்கு சொல் பொருள் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மதுனத்தேன் தியங்கின மயங்கி சம்பு அப்படின்னா நாவல். மதுனத்தேன் தியங்கின மயங்கி சம்புன நாவல் மதியம் என்றால் நிலவு. இந்த நூலை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னு தெரியல. புலவர் பலரால் இயற்றப்பட்ட பாக்களோட தொகுப்பு தான் வந்து இந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பாரத தாய். இது முக்கியம்தான். இது சிலபஸ்ல வந்து அசலாம்பிகை அம்மையார் சிலபஸ்ல கொடுத்துருக்கல, பட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம். வாய்மையும் அறமும் பிறர் துயர் களையும் வன்மையும் தியாகமும் இணைதீர் தூய்மையும் ஒழுங்கின் களினில் வளர்ந்து துளங்கிட தீமையும் துளரும் சேய்மையுறங் கலந்தோன்றி கருணை செங்கதிர் என தகைய தாய்மையான் பிறர் ஈன்றதாய் தாழ்மலர் பணிவதே தவமாம் அப்படின்னு சொல்லி பாரத தாயை அசலாம்பிகை அம்மையார் வந்து போட்டியிருக்காங்க. ஓகே, அசலாம்பிகை அம்மையார் வந்து சிறந்த பேச்சாளர். இவர் என்னன்னு சொல்லுவாங்க, இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி திருவிக்கா பாராட்டியிருக்காரு. அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார்னு பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. 409 பாடல்களை கொண்ட ஆங்கில படை தளபதியோட சிலை தான் நீல் அப்படிங்கிறவர். அவரோட சிலையை சென்னையில் வச்சுருந்தாங்க. அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய போராட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து 9 வயது மகளை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. அவங்க சிறையில் இவங்களும் போயிருக்காங்க, அவங்க குழந்தையோட இவங்க போராட்ட காலத்துக்கு போயிருக்காங்க. சுவாமி சரிதம் 409 பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமி சரிதம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து காந்தி புராணம் 2034 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 2034 பாடல்களை கொண்ட காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை ஏற்றியிருக்காங்க. அதில் வந்து காந்தி தான் வந்து பாட்டுடைய தலைவனாக இருந்திருக்காரு. காந்தியை மையப்படுத்தி தான் காந்தி புராணத்தை ஏற்றிருக்காரு. இயற்றியவங்க யாருன்னா அசலாம்பிகை அம்மையார். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. ஓகேங்களா? அடுத்தது இந்திய விடுதலை போராட்டத்தின் தமிழ் பெண்களின் பங்கு. இது ஜிகேலை கவர் ஆகும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கங்கிற இம்பேக்ட் அண்ட் ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்க, எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேலு நாச்சியார் அப்படிங்கும்போது பொது புக்கிலே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது ஜஸ்ட் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தம்மாள் அவங்களோட இணையாருக்கு பிறந்தவங்க தான் வந்து வேலு நாச்சியார். அவங்க ஒரே மகள். அவங்க பிறந்த ஆண்டு கிபி 1730 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் வாரிசு இல்லாதனால பெண் வாரிசையுமே வந்து நல்லா கலையை கற்றுக் கொடுத்து வந்து செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவங்க வந்து வளர்த்திருப்பாங்க. இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு 1772 வந்து சிவகங்கை மீது வந்து ஆங்கிலேயர் படையெடுத்து வராங்க. அப்போ இவரோட கணவர் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவர் வந்து அந்த போரில் இறந்து போயிடுறாரு. சிவகங்கையை மீட்கிறதுக்காக வந்து இவர் முயற்சி செஞ்சு 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து சிவகங்கையை மீட்டுவாங்க. அது கோபால நாயக்கர் அரண்மனையில் 8 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு உதவியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஐதர் அலி வந்து உதவி இருப்பார். மைசூர் மன்னர் ஐதர் அலி வந்து வேலு நாச்சியாருக்கு உதவி செய்திருப்பாங்க. இவரோட படையில் மருது சகோதரர்களும் இருந்திருப்பாங்க. குயிலிங்கிற பெண் தளபதியும் இருந்திருப்பாங்க, படை தளபதியும். ஓகேங்களா? கணவரை கொண்டவர்களை வேண்டி 1780 வந்து சிவகங்கையை வேலு நாச்சியார் மீட்டாங்க. ஓகேங்க, 8 ஆண்டுகள் கழித்து. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள் வந்து முதுநகர் அப்படிங்கிற இடத்துல எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். பிறந்த ஊர்னு கடலூர்னு இவங்க பேர்லேயே இருக்குது. கடலூரில் பிறந்தவங்க. 1921ஆம் ஆண்டு வந்து காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து ஈடுபடுவதன் மூலம் பொது வாழ்க்கையில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டாங்க. அஞ்சலையம்மையால் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம்
உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியாள் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்கள்ல கலந்து சிறை அடைஞ்சிருக்காங்க. தாய்மை அன்பிரணைனா தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. இது முக்கியமானது. வாய்மை அப்படின்னா உண்மை, கலையும்னா நீக்கும், வன்மைனா வள்ளல் தன்மை, துலங்குதல் அப்படின்னா விளங்குதல், சேய்மைனா தொலைவு, தவம் அப்படின்னா பெரும் வேறு அப்படின்னு அர்த்தம். திண்டிவனத்து அருகிலுள்ள இரட்டனை அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. ஆத்திச்சூடி வெண்மா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம் போன்ற நூல்களை எல்லாம் அசலாம்பிகை அம்மையார் ஏற்றிருக்காங்க. மகப்பேருக்கு பின்னாடி மறுபடி சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறந்த பேச்சாளர்கள். இவர் பேச்சை கேட்கறக்க நிறைய பேர் வருவாங்க. குடும்ப சொத்தையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்துக்கு உதவி செய்திருக்காங்க. எவ்வளவு தன்னலமற்ற தலைவர்கள் போராட்டத்தினாலதான் நாம இப்ப இருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம இப்ப இருக்கிற நிலைக்கு படிப்படியா வந்ததுக்கு எவ்வளவோ தலைவர்களோட தியாகங்கள், வழிகாட்டுதல் எல்லாமே இருக்கு. இவங்க பல ஆண்டுகள் சிறையிலேயே இருந்திருக்காங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லேரி ஆகிய சிறைகள் எல்லாம் இவங்க இருந்திருக்காங்க. வேலூர் சிறையில இருந்தபோது கருவுற்ற நிலையிலேயே ஆங்கில அரசு வெளியே அனுப்பி இருக்குது. மகையில் அடைச்சிருக்காங்க. இவங்க சிறையில் இருக்கும்போது இந்த மகளை காந்தியடிகள் நான் கொண்டு போய் உன் மகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது இவங்க பொண்ணு பேர் அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த சிறுமியை தான் காந்தியடிகள் கூட்டிகிட்டு போயிங்க அவர் ஆசிரமத்தில் வச்சு வளர்ப்பாங்க. அப்போது அந்த சிறுமிக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு படிக்க வைத்திருக்காரு காந்தியடிகள். காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அஞ்சலையம்மாள் ஆங்கில அரசு அவரை பார்க்கறக்கு தடை செஞ்சுருந்தாங்க. அந்த தடையை மீறி போய் பர்தா வேடம் போட்டுட்டு போய் காந்தியடிகளை சந்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீரமுடன் செயல்பட்டங்காட்டி இவங்களை என்ன சொல்கிறாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான பெண் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாளை என்னன்னு சொல்லுவாங்க, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி அம்புஜத்தம்மாளை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறவங்க வசதியான குடும்பத்துல 1899 பிறந்திருக்காங்க. இவங்க வீட்டிலேயே கல்வி கற்றிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளில் அவங்க வீட்டிலேயே தான் கல்வி கற்றிருக்காங்க. அதாவது வசதியான குடும்பங்காட்டி ஆசிரியரை வச்சு வீட்டிலேயே கல்வி கற்றிருக்காங்க. அன்னை கஸ்தூரின்னா காந்தியடிகளோட மனைவி அன்னை கஸ்தூரியின்பால் அவங்களோட எளிமையை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க மேலே பற்று கொண்டு இருக்காங்க. கோதை நாயகி அம்மாள் மற்றும் ருக்குமணி லட்சுமிபதி ஆகியோருடன்லாம் நெருங்கிய நட்பு பாராட்டியவங்க யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள் தான். மகாகவியோட பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊற்றுறதுல முக்கிய பங்கு வைத்திருந்தாரு. ஆங்கில அரசுக்கு எதிராக அந்நிய துணிகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதனால வேலூர் சிறையில் இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறையில் இருந்தபோது மனம் தளராம தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்நிய துணிகளை விற்கும் கடையில் முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால இவங்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் இருக்கும்போது மனம் தளராமல் அங்கிருந்த பிற கைதிகளுக்கும் தான் கற்ற மொழிகளெல்லாம் கற்றுக்கொண்டிருக்காங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி அம்புஜத்தம்மாளை அழைப்பாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அம்புஜத்தம்மாளை அழைக்கப்படுவாங்க. அதாவது தன்னோட செல்வாக்கையும் தந்தையின் செல்வாக்கையெல்லாம் செல்வாக்கை பயன்படுத்தாம எளிமையான வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தன்னோட தந்தையோட பெயரையும் காந்தியடிகளோட பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை அம்புஜத்தம்மாள் நிறுவனாங்க. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது அப்படின்னா நான் கண்ட பாரதம். நான் கண்ட பாரதம் நூல் அப்படிங்கிறது அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். இவங்களுக்கு 1964 தாமரை திரு விருது வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இது துணைப்பாடம், இது வேண்டியதில்லை. அடுத்து இலக்கணம். இலக்கணத்துல தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைந்து வருவதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது வந்து 6 வகைப்படும். என்னன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. தொகை அப்படிங்கிறது 6 வகைப்படும். இதுல என்ன அப்படின்னா ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது தான் என்னன்னு சொல்லுவாங்க? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைன்னு 8 வேற்றுமைகள் இருக்கு. அதில் முதலுக்கும் இறுதி வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, மீதி 6க்கு உறுப்பு இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது ஐன்னு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆள்னு மூன்றாம் வேற்றுமை, கூன நான்காம் வேற்றுமை, இன்னுனா ஐந்தாம் வேற்றுமை, அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை, கண்ண 7ஆம் வேற்றுமை. இப்படி 7 வேற்றுமை. இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைந்து வருவதைத்தான் என்ன சொல்லுவாங்க? வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லணும். வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவதை என்னன்னு சொல்றாங்க? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை தொகையில வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பால் பருகினால் அப்படின்னா பாலை பருகினால் ஐ அப்படிங்கிறது வந்து இங்க மறைந்து வந்திருக்கு. அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை இங்க வந்திருக்கு. தலை வணங்கினான் அப்படின்னா தலையால் வணங்கினான், ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. இங்க இடத்துல மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் நீங்கினான் அப்படின்னா ஊரின் நீங்கினான் அர்த்தம். இந்த இடத்துல ஐந்தாம் வேற்றுமை தொகை வந்துள்ளது. இந்த மாதிரி தான் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவதை என்ன சொல்றாங்க? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகையில வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும். காலங்காட்டு இடைநிலை பெயரச்ச விகுதியெல்லாம் மறைந்து வருவதுதான் என்னன்னு சொல்றாங்க? வினைத்தொகை. இது நன்னூல்ல என்ன சொல்லுவாங்க? காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு. பண்பு தொகை அப்படிங்கும்போது பண்பு தொகையில இடையில ஆன, ஆகிய, மை அப்படிங்கிற பண்பு தொகைகளுக்கான விகுதிகள் வந்து மறைந்து வருவது தான் என்னன்னு சொல்லுவாங்க? பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வெண்மை கூட்டல் நிலவு, இந்த மை விகுதி கேட்டு வெண்ணிலவு அப்படின்னு மை வர்றதுதான் என்ன சொல்றாங்க? பண்பு தொகை. பண்பு தொகை விகுதிகள் வந்து ஆகிய, ஆன, மை இதெல்லாமே பண்பு தொகையோட விகுதிகள். அந்த விகுதிகள் கெட்டு வர்றதான் என்ன சொல்லுவாங்க? பண்பு தொகை. ஈர்பெயர்ட்டு பண்பு தொகை அப்படின்னா மல்லிகை பூ அப்படிங்கிறது வந்து பொதுப்பெயர். இந்த இடத்துல பூ அப்படிங்கிறது பொதுப்பெயர், மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இந்த ரெண்டுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வருவதை என்ன சொல்றாங்க? இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகைனா அப்படிங்கிற சொல்லு இடைச்சொல் வந்து மறைந்து வருவது தான் என்ன சொல்றாங்க? உம்மை தொகை. என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. கபிலரும் கபிலரும் பரணரும் அப்படின்னா கபில பரணர் அப்படிங்கிறது. கபிலரும் பரணரும் அப்படிங்கிற விகுதி கெட்டு கபில பரணர் அப்படின்னு வர்றது வந்து உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது ஓமை தொகை. ஓமை தொகை அப்படின்னா அதுலயும் என்ன அர்த்தம்? வேற்றுமை உறுப்புகள் அந்த மறைந்து வருவது, ஓமை உறுப்புகள் மறைந்து வருவது தான் என்ன அப்படின்னா ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. போல அந்த மாதிரி, போல மயில் போன்ற கண், மயில் கண். கயல் விழி, விழி கயல் போன்ற விழி. கயல் விழினா கயல் போன்ற விழி. இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வருவது தான் என்ன அப்படின்னா ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு.
வேற்றுமை வினை பண்பு உம்மை ஆகிய தொகைநிலை தொடருக்கு புறத்தே அல்ல சில மொழி தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. வேற்றுமை வினை பண்பு உம்மை இதுக்கு இந்த வேற்றுமை தொகைகள்லாம் போக சில மொழி தொக்கி நின்று பொருள் தருவதும் உண்டு. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வளர்பிறை அப்படின்னா இந்த இடத்துல வினைத்தொகை, செம்மொழினா பண்பு தொகை, கயல்விழி அப்படிங்கிறது உமைத்தொகை, மா பலா வாழை அப்படிங்கிறது வந்து உம்மைத்தொகை, மாவும் பலாவும் அப்படின்னு உம்மை வரங்காட்டி உம்மைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா என்னன்னா, வினைத்தொகை அப்படிங்கிறது வந்து செய்தொழில். ஓமைத்தொகை அப்படிங்கும்போது உவமைத்தொகை அப்படின்னா மதிமுகம். உம்மைத்தொகை அப்படின்னா நாலும் இரண்டும் அப்படின்னு. அன்மொழினா பவளவாய் பேசினால்ங்கிறது அன்மொழி தொகை. அடுத்தது தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது வந்து எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலைனா 6 வகை, தொகாநிலை தொடர்னா 9 வகைப்படும். அது என்னென்ன தொகாநிலை தொடர் அப்படின்னா, தொகாநிலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருமா, ஒரு தொடர்ல 2 சொற்கள் அமைந்து 2க்கும் இடையே சொல்லோ உருபோ மறைந்து பொருளை உணர்த்துவது தான் என்ன சொல்றாங்க, தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் எத்தனை வகை? 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடை சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். இதெல்லாம் தான் என்னன்னா தொகாநிலை தொடரோட வகைகள். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கபிலன் வந்தான். அதுல கபிலன்கிற எழுவாய் தொடர்ந்து வந்தான் அப்படிங்கிற பயனிலை வந்தங்காட்டி இது எழுவாய் தொடர். எழுவாய் முதல்ல வரங்காட்டி இது என்னன்னு சொல்லுவாங்க, எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கதிரா வா அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வந்து விழித்தொடர், அதனால இது விழித்தொடர். கண்டேன் சீதையை அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். இதுல வினைமுற்று எதுனா கண்டேன் அப்படின்னு வரங்காட்டி இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லலாம். விழுந்த மரங்கள்ல விழுந்த அப்படிங்கிறது வந்து பெயரச்ச தொடர். விழுந்த மரத்தை பத்தி சொல்றங்காட்டி இது பெயரச்ச தொடர். வந்து போனான் அப்படிங்கும்போது வினையச்ச தொடர் அப்படின்னு வரும். வந்து அப்படிங்கிற வினை முற்று பெறாம இருக்கிறங்காட்டி வினையச்ச தொடர். அதே கண்டேன் அப்படின்னா வினை முற்று பெற்றுச்சு. இந்த இடத்துல வந்து அப்படிங்கும்போது வினை முற்று பெறவில்லை, அதனால இது வினையச்ச தொடர். வீட்டை கட்டினான்ங்கிறது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்து வெளிப்படையாக வீட்டை அப்படின்னு வந்திருக்கு, அதனால ஐ வெளிப்படையாக வந்தங்காட்டி இது வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்று கூற்றல் ஒன்று, இது முக்கியமானது. மற்று கூற்றல் ஒன்று அப்படின்னு மற்ற அப்படிங்கிற இடைச்சொல் வந்தங்காட்டி இது என்ன சொல்றாங்க, இடைச்சொல் தொடர் அப்படின்னும். மாமுனிவர், மா அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், அதனால இது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க 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 3 முறை வந்து அடுக்கி வந்ததுனால இது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து தொகாநிலை தொடரோட வகைகள். அடுத்தது இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அப்படிங்கிறது வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி 2 தாட்டி அடுக்கி வந்திருக்கு. இதை பிரித்தோம்னா பிரிச்சா பாம்பு, இதுக்கு பொருள் ஒன்று. அதை பிரித்தால் பொருள் தரக்கூடியது இரட்டை கிளவி, பிரித்தால் பொருள் அற்றது எதுனா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை கிளவியில பிரிச்சா பொருள் இருக்கும், பாம்பு அப்படிங்கிறது. அடுக்கு தொடர்ல வந்து பிரிச்சோம் அப்படின்னா பொருள் இருக்காது. அடுக்கு தொடர் வந்து விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலா ஆகிய காரணமாக தான் வரும். அடுக்கு தொடர் வந்து விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இதன் காரணமா வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப சல அப்படின்னா பிரிச்ச என்ன, சலக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆனா சலனா அது ஒரு ஓசையை குடிக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் வந்து இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எழுத்து பிழைகளை வந்து சரி பண்றது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிறது.
கோர்த்து அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குல கோத்துன்னு வரணும். சுவற்றில் இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அடிக்கடி கேட்கக்கூடியது நமக்கே தெரியாது. சுவற்றில் சுவற்றில் சுவரில் சுவரில்ங்கிறத சரியானது. நம்ம சுவற்றில் சுவற்றில் பேச்சு வழக்குல சொல்லி பழகுங்காட்டி சுவரில்னு கொடுத்தா அதுதான் தப்புன்னு நான் நினைப்போம். அதனால இது தப்பு பண்ணக்கூடிய வார்த்தை, அடிக்கடி கேட்கக்கூடியது. சுவரில் அப்படின்னு வந்தா தான் சரி. நாட்கள் நாட்கள் இட்டு வர்றது தவறானது. நம்ம எழுத்து வழக்குல நாட்கள், கணக்குல வினாக்கள்ல ஆகட்டும் எழுதுறதுலையும் நாட்கள் நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. புத்தகத்திலேயே அந்த மாதிரி கொடுத்தங்காட்டி அதை நம்ம வந்து தவறா நாட்கள்னு தான் வரணும், இட்டு வரக்கூடாது, அது தவறு. மனதில் அப்படின்னா மனத்தில், மனதில் இத்து வரணும், இத்து வரதான் வந்து மனதில் அப்படின்னு வரணும், அதான் சரி. பதட்டம் அப்படிங்கிறது தவறு, பதற்றம் இற்று வரதான் சரியானது. சிலவுனா செலவு, அருகாமையில்ங்கிறதே தவறு, அருகில் தான் வரணும், அருகாமையில் மை வரக்கூடாது. அதனால அருகில்ங்கிறத சரியானது சொற்றொடர். எழுத்து வழக்குல அப்படித்தான் எழுதணும். பேச்சு வழக்குல நம்ம என்ன வேணா பேசிக்கலாம், ஆனா எழுத்து வழக்குல எழுதுறதே சரியானது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஒரு இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோணும். உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும், ஓர் அப்படின்னு வரணும். அதுவே வந்து உயிரெழுத்துக்களை தவிர்த்து மற்ற மெய்யெழுத்துக்கள்லாம் வரும்போது அந்த இடத்துல ஒரு அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? இப்போ ஓர் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து தவறு. ஏன்னா முதல் வந்து மெய்யெழுத்து வந்தங்காட்டி ஒரு மாவட்டம் அப்படின்னு தான் வரணும். ஒரு அமைச்சர்னா தவறு, உயிரெழுத்து வரும்போது ஓர் அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுதான் சரியானது. அவரது மகனோடு அப்படிங்கிறது தப்பு, அவருடைய அப்படின்னு வரணும், அவருடைய அப்படின்னு வரணும். மேற்கொண்டார்னா மேற்கொண்டார், இக்கு வரக்கூடாது, இக்கு வந்த தவறு, இக்கு வராம வரதான் சரி. அந்த சுற்றுலா அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதணும். அந்த சுற்றுலா அப்படின்னு. கண்டதை கூறுவேன் அப்படின்னா கண்டதனை கூறுவேன், கண்டதை கூறுவேன்னு சொல்லக்கூடாது, கண்டதனை என்ன பார்த்தனோ அதனை கூறுவேன் அப்படிங்கிறது. அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் தாம் அப்படின்னு சொல்லணும், இதுதான் சரியானது. திருமந்திரம், திருமந்திரத்தை எழுதியவர் யாரு? திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அறியார், திடம்பட மெஞ்ஞான சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் யாருடைய கூற்று அப்படின்னா திருமூலரோட கூற்று. திடம் அப்படின்னா உறுதி, மெஞ்ஞானம்னா மெய்யறிவு, உபயம்னா வழிவகை. மூலன் அப்படிங்கிறது பெயர், திரு அப்படிங்கிறது வந்து பெயரடையா பெற்றது, அதனால மரியாதை நிமித்தமா திருமூலர் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட காலம் அப்படிங்கிறது வந்து 5ஆம் நூற்றாண்டு முதல் பகுதி. சைவ திருமுறைகள் 10ஆம் திருமுறை திருமந்திரம். இதற்கு என்ன பெயர் உண்டு அப்படின்னா தமிழ் 3000 அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு. 3000 பாடல்களை கொண்டுள்ளதுனாலதான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்லுகிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்தோட புகழ்மிக்க மேற்கோள். தேம்பாவணி இது முக்கியம், சிலபஸ்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், இது முக்கியம், சிலபஸ்ல இருக்கிற டாபிக். ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாபிக், கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக். நெஞ்சமும் பற்றுட மென்றுட முகைசெய் மேனியும் தழுவி முல திட்டலங் குலைசெய் இன்று பெல கோலமிட்டதே. குழந்தை இயேசு வந்து புன்னகை பூக்கிறாரு, அதை கண்ட தாய் மரியாள் வந்து மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது. தீவினை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டாள். இக்காட்சி அன்பு மேலிட குகையொன்று குனிந்து கோலமிட்ட போலிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நகை அப்படின்னா புன்னகை, முகைனா மொட்டு, மேனினா உடல். ஆசிரியர் வீரமாமுனிவர், இயற்பெயர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின். இவர் எந்த நாட்டுக்காரர்னா இத்தாலி நாட்டுக்காரர். இவர் என்னென்ன மொழிகள்லாம் அறிந்திருந்தார்னா லத்தீன், இத்தாலி, கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். இந்திய மொழிகளில் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் 3 மொழிகளையுமே தெரிஞ்சிருக்காரு. 30ஆம் வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்தடைந்திருக்காரு. ஞானோபதேசம், பரமாந்திர குரு கதை,
திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தரையம்மாள் அம்மானை, இந்த நூல்களெல்லாம் வந்து வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. இவரோட காலம் வந்து 1680 டு 1747. தேம்பாவணி அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி, வாடாத மாலை அப்படின்னும், தேம்பாவணிங்கிறது தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, தேன் போன்ற இனிய பாடல்களை ஆன மாலை அப்படிங்கிற 2 பொருள் வந்து இந்த நூலுக்கு கூறப்படுகிறது. இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பரை வந்து பாட்டுடை தலைவராக கொண்டது தான் இந்த நூல். கிறிஸ்துவ சமயத்தின் கலை களஞ்சியமா அழைக்கப்படுகிறது. இதுல 3 காண்டங்கள் இருக்கு, 36 படலங்கள் இருக்கு. மொத்தம் 3615 பாடல்களை கொண்டதுதான் எது அப்படின்னா தேம்பாவணி. அடுத்து நாடகக்கலை. நாடகம் அப்படிங்கிறது வந்து நாடு கூட்டல் அகம் அப்படின்னு பிரிப்பாங்க. நாட்டில் அகத்தை கொண்டு தான் என்னதுன்னா நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. கதை நிகழ்ச்சிகளை உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாக, அதாவது கதை நிகழ்ச்சிகளை உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாக ஆடி காட்டுவதும் தான் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா நாடக கலை தான் தமிழ்நாட்டோட தொன்மையான கலை வடிவம். போல செய்தல் அப்படிங்கிற பண்பை அடிப்படையாக கொண்டதுதான் என்ன நாடகக்கலை. தோல்பாவை கூத்து, நிழல்பாவை கூத்து, இந்த பொம்மலாட்டத்தை வந்து பாவை கூத்து அப்படின்னு சொல்லி நம்மள தமிழ்ல வந்து இருந்துட்டு இருக்கு. உயிரற்ற பொருட்களை வைத்து விளையாடிய விளையாட்டு படிப்படியாக வளர்ச்சியடைந்து உயிருள்ள மனிதர்களை வேடம் புனிந்து ஆடிப்பாடி நாடகம் செய்கிற அளவுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் நாடகக்கலை வளர்ந்து இருக்கு. இப்போ இருக்க சினிமா நம்ம தொலைக்காட்சிகள்லையும் வெள்ளித்திரைகள்லையும் பார்க்கறதுக்கான அடிப்படையாக இருந்தது தான் வந்து இந்த நாடகக்கலை. இலக்கியங்களில் நாடகத்தை பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்கு அப்படின்னா கூத்தாட வை குழத்தற்றே அப்படின்னு குரல் வழியாக நாடக அரங்கம் செய்யப்பட்டதையும் தெரிஞ்சுக்கலாம். இளங்கோவடிகள் வந்து நாடகம் எத்தும் நாடக கணிக்கை அப்படின்னு நாட்டியத்தை மங்கையான மாதவியை பற்றி குறிப்பிடுறதை பற்றியும் இதன் மூலம் அப்பவே நாட்டியம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்டியம் நாடகம் இதை பொதுவாக கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியருக்கு நல்லார் வந்து கூத்து வகையை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் அவரோட உரையில குறிப்பிட்டிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருப்படும் தமிழ் நூலில் வந்து முறுவல், சயந்தம், சேற்றியம், மதிவாணர், நாடகத்தமிழ் நூல்கள், விளக்கத்தார் கூத்து, குணநூல் கூத்து முதலிய பல நாடக நூல்கள் நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்து இருக்கு. பிரதிமா கரிஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல் என்னும் நூலில் நாடகம், அதன் விளக்க வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பு கூறிய இலக்கணம், நடிப்பவருக்கு உடைய இலக்கணம் போன்றவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. நாடகவியல் அப்படிங்கிறது வந்து யாரோட நூல்னா பிரதிமா கலைஞரோட நூல். நடிப்பவர்களோட இயல்புகள் அதில் எப்படியெல்லாம் இருக்கும் நடிப்பு கலையை பற்றி விளக்கி உள்ளாரு. சுவாமி விபுலானந்தா எழுதிய மதங்க சூளாமணி அப்படிங்கிற நூல், மறைமடைகள் எழுதிய சாகுந்தலம் முதலியெல்லாம் நாடக ஆராய்ச்சி நூல்கள் ஆகும். விபுலானந்தர் எழுதியது மதங்க சூளாமணி, மறைமடைகள் எழுதியது சாகுந்தலம், நாடக ஆராய்ச்சி நூல்கள். நாடக பேராசிரியர் வந்து பம்மல் சம்பந்தனார். நாடக பேராசிரியர் யாரு அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். நாடகத்தமிழ் என்னும் தம் நூலில் தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை நன்கு ஆராய்ந்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திர பல்லவர், அதாவது பல்லவ அரசர் வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து மந்தவிலாச பிரகாடனா அப்படிங்கிற ஒரு நாடக நூலை வந்து எழுதியிருக்காரு. காசி விஸ்வநாதரோட டம்பாச்சாரி விலாசம் பேராசிரியர் மனோமணி சுந்தரனார் எழுதியதுதான், அதாவது சுந்தரனார் எழுதியதான் மனோமணி அப்படிங்கிறதும் வந்து கவிதை நாடக காப்பியம் 1891 வெளியிடப்பட்டது. இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதா என்ன அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து.
லார்ட் லிட்டன் எழுதியது மறைவழி அப்படிங்கிற ஆங்கில கதையை தழுவிதான் வந்து தமிழில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எந்த நூல் அப்படின்னா இந்த மனோமணியம் வந்து ரிட்டன் பிரபு எழுதிய மறைவழி அப்படிங்கிற நூலை பின்பற்றி எழுதியது தான் என்ன மனோமணியம். நாட்டு விடுதலை போராட்டத்து காலத்துல தேசிய நாடகங்கள் அரங்கேற்றிருச்சு. கதரின் வெற்றி அப்படிங்கிற நாடகம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் சமுதாய நாடகம். தேசிய கொடி தேசபக்தி நாடகங்கள்லாம் அதை தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்குது. சங்கரதாச சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு யார சொல்லப்படுறாங்க? சங்கரதாச சுவாமிகளை தான் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியரும் யாருன்னா சங்கரதாச சுவாமிகள் தான். தமிழ் நாடக தந்தை அப்படின்னா பம்பல் கே சிதம்பரனார். தமிழ் நாடக பேராசிரியர் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். ஷேக்ஸ்பியர்ங்கிறது ஆங்கில நாடக மொழிபெயர்ப்பாளர். மதுரையில் 1942 தமிழ் மூதாட்டி ஔவையார் பற்றி நாடகம் அரங்கேற்றி இருந்துச்சு. அதை நடித்திருந்தவர் யாரு அப்படின்னா சண்முகனார் தான் அதில் நடித்தார். அதனால அவர் என்னன்னு சொல்லுவாங்க, ஔவை சண்முகனார் அப்படிம்பாங்க. ஔவையா நடித்ததுனால சண்முகனாரா ஔவை சண்முகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் இதுதான். இது வேண்டியதில்லை. ஆகு பெயர் ஆகுன்னா ஆகி வரதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகு பெயர்னா ஒன்றுக்கு வந்து ஆகி வருவது. தன்னுடைய தொடர்புடைய பொருள் வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகு பெயர்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னா 16 வகைப்படும். ஆகு பெயர் 16 வகைப்படும். ஆனால் முக்கியமான ஆகு பெயர் முதலாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி வரும். அது ஒட்டுக்கா பார்த்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு ஒவ்வொன்றா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிழையை சரி செய்யறது. அரசன் வந்ததுங்கிறது என்ன பிள்ளைன்னா திணை வலு அப்படின்னு. அரசன் வந்தான் அப்படின்னு வரணும். கபிலன் பேசினால்ங்கிறது பால் வலு. கபிலன் பேசினான் அப்படின்னு வரணும். குயில்கள் கூவியது அப்படிங்கிறது வந்து எண். குயில்கள் கூவின அப்படின்னு வரணும். கமலா சிரித்தாய் அப்படின்னா இடவலு. கமலால் சிரித்தாள் அப்படிங்கோன்னு. பலவன் நேற்று வந்திருக்கிறான் அப்படின்னா கால வரும். நேற்று வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்தை கத்தியதுங்கிறது மரபு வலு. ஆந்தை அலறியது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சிங்கம் கனைத்தது அப்படிங்கிறது மரபு வலு. கண்ணன் படித்தாள் அப்படிங்கிறது வந்து பால் வலு. இன்று வருவாள் அப்படிங்கிறது கால வலு. கபிலன் பேசியது அப்படிங்கிறது திணை வலு. பறவைகள் பறந்ததுங்கிறது எண் வலு. கம்பராமாயணம் கம்பர். இதை சொல் பொருளை பார்த்துக்கலாம். தாது மகரந்தம், போதுனா மலர், பொய்கைனா குளம், புகம் அப்படின்னா கமுலம். கம்பர் பிறந்தது எங்க அப்படின்னா மயிலாடுதுறை தேரெழுந்தூர். இவர் ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளர். இவர் இயற்றிய நூல்கள் சடகோப்பர் அந்ததி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தது, திருக்கை வாழ்க்கை. இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பரோட காலம். கம்பராமாயணத்துல 6 காண்டங்களை உண்டு. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி 6 பிரிவுகள் இருக்கு. காண்டம்னா பெரிய பிரிவு, உட்படலம்னா உட்பிரிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இது சிலபஸ் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்தது விழுதும் வேரும் பாரதிதாசன். முக்கியமானது, சிலபஸ்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க. துலாம்போல் வளர்ச்சி கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள், ஆளினை சுற்றி நிற்கும் அருதிரள் மறவர் வேரோ, வாளினை தரையில் வீழ்த்தி மாண்டிட பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். பாரதிதாசன். துளம் போல வரந்துள்ள ஆலங்கிளையோட விழுதுகள் வந்து தூண்கள் மாதிரி இருக்குது. தூண்களை ஆலமரத்தை சுற்றி நிற்கும்
வீரல் போல காட்சியளிக்கிறது. வேர்கள் எல்லாம் தரையில் வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டமாக காணப்படுகிறது. வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பரந்த பந்தலாக தோன்றுகிறது அப்படின்னு ஆலமரத்தோட சிறப்பா விவரிச்சிருக்காரு. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். எங்க பிறந்தார்னா புதுவை. காலம்ங்கிறது 24/4/1891 டு 21/4/1964 வரைக்கும். பாரதியார் மீது பற்றின் காரணமாகத்தான் இவரோட பேர் என்னன்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னா பாரதிதாசன். பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனையில ரொம்ப நாட்டம் கொண்டிருந்தாரு. இவர் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம் இதெல்லாம் பாவேந்தரோட பாடல்கள், அதாவது கவிதை நூல்கள். அடுத்தது வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னா பெயரை வேறுபடுத்தி காட்டுவதுதான் என்னன்னு சொல்றாங்க, வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை எண் வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எண் வகை அப்படிங்கிறது 8 வகைப்படும் வேற்றுமை அப்படிங்கிறது. இது வேண்டியதில்லை, இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது, இதை விட்டுடலாம். ஓகேங்களா? புது புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். இந்த டாபிக் இதில் விட்டுடலாம். அடுத்த 8th டேர்ம் 3 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.